யுரேனியம் என்பது இயற்கையிலேயே பூமியில் காணப்படும் ஒரு கனமான மற்றும் கதிரியக்க தனிமமாகும். இதன் மிக முக்கியமான பண்பு அதன் அடர்த்தி மற்றும் அதனுள் ஒளிந்துள்ள பிரம்மாண்டமான ஆற்றலாகும். ஒரு சிறிய யுரேனியம் துண்டானது ஈயத்தை விட 1.7 மடங்கு அதிக எடை கொண்டது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், 1 கிலோ யுரேனியத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றலானது சுமார் 30 லட்சம் கிலோ நிலக்கரியை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்பத்திற்கு சமமானது. இதனால்தான் உலக நாடுகள் மின்சாரம் தயாரிக்கவும் அதே சமயம் அழிவு சக்தியான அணு ஆயுதங்களை தயாரிக்கவும் இந்த மந்திரக்கல்லை கைப்பற்ற போராடுகின்றன. யுரேனியம் இயற்கையில் U-238 மற்றும் U-235 என 2 வகைகளாக கிடைக்கிறது. இதில் U-235 மட்டுமே அணுக்கரு பிளவு மூலம் ஆற்றலை தரக்கூடியது. யுரேனியத்தின் வரலாற்றில் மற்றொரு வினோதமான உண்மை என்னவென்றால், அணுசக்தி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே 19ஆம் நூற்றாண்டில் இது கண்ணாடி மற்றும் பீங்கான் பாத்திரங்களுக்கு நிறம் கொடுக்க பயன்படுத்தப்பட்டது. யுரேனியம் கிளாஸ் என்று அழைக்கப்படும் இந்த வகை பாத்திரங்கள் பகல் வெளிச்சத்தில் சாதாரணமானவை போல தெரிந்தாலும், புற ஊதா கதிர்கள் படும்போது இருட்டில் பிரகாசமான பச்சை நிறத்தில் மின்னும் அதிசயத்தை காணலாம். இன்றும் பல பழங்கால அருங்காட்சியகங்களில் இத்தகைய மின்னும் பாத்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் யுரேனியம் ஒரு கதிரியக்க பொருள் என்பதால் அது காலப்போக்கில் சிதைந்து இறுதியில் பாதுகாப்பான ஈயமாக மாறும். ஆனால் இந்த மாற்றம் முழுமையாக நடக்க சுமார் 4500 கோடி ஆண்டுகள் ஆகும். இது தோராயமாக நமது பூமியின் தற்போதைய வயதிற்கு சமமான காலமாகும். தற்போது சர்வதேச அரசியலில் ஈரானிடம் உள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏன் இவ்வளவு பதற்றத்தை உருவாக்குகிறது என்றால், இயற்கையில் கிடைக்கும் யுரேனியத்தை அணுமின் நிலையங்களுக்கு பயன்படுத்த 3% முதல் 5% வரை செறிவூட்டினால் போதுமானது. ஆனால் அதுவே 60% எட்டிவிட்டால் அங்கிருந்து அணுகுண்டுகளுக்கு தேவையான 90% அளவை எட்டுவது மிக எளிதானது. ஈரானிடம் உள்ள சுமார் 460 கிலோ யுரேனியத்தை கொண்டு குறைந்தபட்சம் 11 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். இதனால்தான் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த யுரேனியத்தை செறிவூட்டல் குறைப்பு செய்யவோ அல்லது அமெரிக்க கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவோ தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார். நம் உடலில் கூட நாம் உண்ணும் உணவு மற்றும் நீர் மூலம் மிகச் சிறிய அளவில் சுமார் 90 மைக்ரோகிராம் யுரேனியம் இயற்கையாகவே கலந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.